ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மக்கிட்ட இருக்கிற பாதி சாரீஸ்க்கு மேலே ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாகவே இருக்காது. ஸோ அது எல்லாமே வந்து ஒன்று டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் பிரித்து விட்டாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்னோட சாரீஸ்க்கு மேட்சிங்காக ஒரு சில ப்ளவுஸ் வந்து மீஷோலேருந்து நான் வாங்கியிருக்கிறேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நான் காட்ட போகிற எல்லா ப்ளவுஸுமே அண்டர் 500 rupees தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராணி பிங்க் கலர் ப்ளவுஸு. அதில் வந்து க்ரீன் கலரை வச்சு த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து ப்ளவுஸோட கைப்பகுதியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஃபுல்லாமே வந்து டிசைன் வந்துடுது. அது எப்படின்னா, ஒரு பெரிய பீகாக் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த மயில் கழுத்து வந்து நல்ல டார்க் கிரீன் கலர் வந்து த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கோல்டன் கலர் த்ரெட். ஸோ டார்க் கிரீன் அண்ட் கோல்டன் கலர் த்ரெட் தான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் வந்து மயில் போட்டுட்டு அதை சுற்றி 2 லேயருக்கு வந்து கொடி மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கொடியுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அண்ட் கோல்டு கலர் அந்த த்ரெட் யூஸ் பண்ணி தான் அந்த கொடியுமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸுமே வந்து இந்த டிசைனில் வந்து வரல. நெக்ஸ்ட் வந்து நெக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி அந்த டிசைன் மட்டும்தான் வந்து நெக் பார்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எந்த மயில் அந்த டிசைன் வந்து எதுவுமே நெக் சைடில் வந்து வரல. நம்மளுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குதோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் நேரில் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்குதுங்க இந்த கலர். ஸோ அந்த ரியல் ஷேட் வந்து உங்களை காட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை வந்து கொஞ்சம் ஆட்டி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் உண்மையாகவே வந்து ப்ளவுஸ் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் தான், ஏனோ தானோ இந்த காட்டன் அந்த மாதிரி உள்ளது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல் மாதிரி வந்து தெரியல. சில்க் துணியில் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் இதில் போட்டிருக்க டிசைன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. அந்த குட்டி அந்த மாங்காய் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்காங்களா, ஸோ அந்த மாங்காய் மாதிரி உள்ள டிசைன், அப்புறம் அந்த லீஃப் டிசைன், அது எல்லாமே ஈக்குவலாக வந்து இருக்குது. எதுவுமே ஒன்று பெருசா இன்னொன்று சிறுசா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் எங்கேயாவது த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால எங்கேயாவது ஒரு சில த்ரெட்டு வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லைங்க, சூப்பராக நம்ம எப்படி வெளியே கடையில் கொடுத்து வாங்குறோமோ, ஒரு காஸ்ட்லியாக ஒரு 1000-2000 rupees கொடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்குறோமோ அந்த குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இதுவும் இருந்தது. ஸோ எந்த த்ரெட்டுமே வந்து நம்மளுக்கு மேலே அந்த மாதிரி வரல. அது எல்லாமே நம்ம டச் பண்ணி பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருந்தது. இதுதான் பேக் நெக்கோட சென்டர் பார்ட், ஓகேவா. ஸோ இந்த சென்டர்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து 2 சைடும் வந்து கொடி மாதிரி டிசைன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த குட்டி மாங்காய்க்கு உள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கிரீன் கலர் த்ரெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு மாங்காயில் வந்து கோல்டு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு மாங்காயில் வந்து கிரீன் கலர் த்ரெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மெயின் டிசைன் தான் நம்மளுக்கு அந்த கொடி பேட்டர்ன் வந்து வருது. ப்ளவுஸ் சைடு நம்ம பைப்பிங் கொடுப்போம் தெரியுமா, அந்த பைப்பிங்கில் வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு சின்ன குட்டி டாட் மாதிரி ஒரு கிரீன் கலர், ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் டாட்டு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர் த்ரெட் வச்சு ஒரு டாட்டு. ஸோ அது ரெண்டுத்தையும் மாற்றி கிரீன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்மளுக்கு வந்து மாற்றி த்ரெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து அந்த பைப்பிங் ப்ளவுஸோட பைப்பிங் வைக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். அந்த சைஸ்மே வந்து ஈக்குவலாக வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸோட பாடி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த மாங்காய் டிசைன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு குட்டி மாங்காய் டிசைன்ஸ் வந்து கோல்டு கலர் த்ரெட் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம யூஸ்வலாக வந்து வெளியே ப்ளவுஸ் வந்து தைக்க எம்ப்ராய்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய டிசைன்ஸ்லாம் வந்து அந்த ப்ளவுஸோட பாடி சைடில் வந்து போட்டு தர மாட்டாங்க. ஒரு சின்ன டாட்டு, ஒரு சின்ன ஃப்ளவர் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வச்சு தருவாங்க. பட் இதில் வந்து அந்த ஒரு மாங்காய் மாடல் அந்த டிசைனே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாடியில் வச்சு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக எடுத்து காட்டுது அது ப்ளவுஸுக்கு. அதே மாதிரி டிசைன் வந்து ஃப்ரண்ட் சைடு ரைட் ஷோல்டர் இருக்கும் தெரியுமா, ஸோ அதே மாதிரி அந்த டிசைனும் கண்டினியூ ஆகி வர்ற மாதிரி இந்த டிசைனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சேம் அந்த கொடி பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகி இங்கே வருது. அதே மாதிரி அந்த டாட் பைப்பிங் வைக்கிற அந்த பொசிஷன்லையும் வந்து டாட்டும் வச்சு வர்ற மாதிரி ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எங்கேயுமே வந்து த்ரெட் வெளியே வருது, ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இந்த ப்ளவுஸில் வந்து இல்லை. ப்ளவுஸோட கைப்பகுதி இருக்குல்ல, அதுலேயுமே அந்த பைப்பிங் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த க்ரீனா கோல்டன் கலர் த்ரெட்டு வச்சு அது வந்து கீழே வர்ற மாதிரி நமக்கு கைப்பகுதியிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஓவரால் வியூ. என்னோட சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்,
அண்ட் அதனோட முந்தானி வந்து இந்த பிங்க் கலர்ல தான் வரும். ஸோ என்னோட சாரீக்கு மேட்சிங்கா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை நான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பிளவுஸும் ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கிற மாதிரி ஒரு பிங்க் வரும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிங்க் கலர். இது வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ், எம்ப்ராய்டிங் ஒர்க் கிடையாது. யூஸ்வலாகவே நம்ம ஆரி ஒர்க்ல வந்து அந்த கோல்டு கலர் பால்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுக்கே வந்து ஒன்லி கோல்டு கலர் மட்டும் யூஸ் பண்றதுக்கே அவங்க மினிமம் சார்ஜ் வந்து 1500 rupees வந்து பண்றாங்க. பட் இந்த பிளவுஸ்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் பாலும் அப்புறம் அந்த ஒயிட் கலர் பாசி இருக்குல்ல, ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து இதுல டிசைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் காட்டுறது வந்து பிளவுஸோட கைப்பகுதி தான் வந்து காட்டுறேன். ரொம்ப கொச்ச அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நீட்டா இருக்குது. அந்த சென்டர்ல உள்ள ஆரி ஒர்க் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்படிதான் வரும். ஸோ நம்ம கையில கரெக்டா அந்த சென்டர் பொசிஷன்ல வந்து நிற்கும். அதை சுற்றி குட்டி குட்டியா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதுக்குள்ள வந்து ஒரு ஒயிட் கலர் பால் வந்து வச்சிருக்காங்க. நம்மலாம் யூஸ்வலா கடையில கொடுக்கும்போது கைக்கு ரொம்ப டிசைன் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நெக்குக்கான டிசைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்புறம் கையில வந்து அந்த கீழே அந்த பார்டர் டிசைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இதுல வந்து கை அந்த மேல இருந்து கீழே வரைக்குமே வந்து டிசைன் வந்து இருக்குது. அதுவும் சூப்பரா இருக்குது. அதுதான் நான் இந்த பிளவுஸ் வந்து வாங்கினதுக்கான மெயின் ரீசன். பிளவுஸ் நெக் டிசைன் வந்து எப்படின்னா கையில கொடுக்குற அந்த பார்டர் டிசைனே தான் நம்மளுக்கு வந்து பிளவுஸோட நெக் டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக் டிசைன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பால் வந்து சென்டர்ல வச்சு அது ரெண்டுத்துக்கும் சைட்ல வந்து ஒரு குட்டி பால் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த லேயருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒயிட் கலர் பாசி இருக்குல்ல, அந்த பாசியை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேல டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பேக் சைடு நெக்லயும் நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பாசி அப்புறம் அந்த கோல்டன் கலர் அந்த பாசி, அந்த 2 கலர் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிளவுஸோட பாடி ஏரியாலையும் அந்த ஒயிட் கலர் பீட்ஸை வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு அது உள்ள வந்து அந்த ஒயிட் கலர் பாசியை வச்சு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலா எல்லா இடத்துலயும் வந்து வர்ற மாதிரி அந்த பாடி போர்ஷன்லயும் வந்து டிசைன்ஸ் வந்து எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியலும் வந்து சில்க் காட்டன் தான். மெட்டீரியல் வந்து குவாலிட்டி சூப்பரா வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அந்த ரைட் சைட் ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ அந்த ரைட் சைட் ஷோல்டருக்கான டிசைனும் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல வந்து அந்த ஸ்டோன்ஸ் அந்த கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு அந்த ஒரு சில ஸ்டோன்ஸ்ல வந்து பிளாக் கலர்ல நமக்கு வந்து மாறிடும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம். பட் இந்த ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகல. எல்லாமே எனக்கு வந்தப்போ எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. எந்த கலர் சேஞ்சும் ஆகல. நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி அந்த பால்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதும் அப்படி இருக்கிறதும் இருக்கு. நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து டார்க் ரோஸ் கலர் பிளவுஸ். இதுக்கு முன்னாடி உள்ளது ரோஸ் தான், இதுவும் டிஃப்ரெண்டான ஒரு ரோஸ். ரெண்டுமே வந்து நான் ஒரு சாரிக்கு தான் வாங்கியிருக்கேன். பட் இன்னும் எந்த பிளவுஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேட்ச் பண்ணி பார்க்கல. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒரு பிளவுஸ் வச்சுட்டு இன்னொரு பிளவுஸ் ரிட்டர்ன் போட்டுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் பிளவுஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் பால், அப்புறம் அந்த ஒயிட் கலர் பாசி சொன்னல அது, அப்புறம் டியூப் மாதிரி ஒரு பீட்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த கட் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்ல டியூப் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3மே யூஸ் பண்ணி இந்த ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பேக் நெக்கோட சென்டர் போர்ஷன். ஸோ அதுல வந்து ஒரு 3 இது தொங்குற மாதிரி போட்டிருக்கிறாங்க. மற்றபடி அதை சுற்றி ரிமைனிங் இடத்துல வந்து டியூப் பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீட்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டியூப் பீட்ஸோட மேல் பகுதி வந்து ஒரே ஒரு கோல்டன் கலர் சின்ன கோல்டன் கலர் பால் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. பிளவுஸோட பாடி போர்ஷன்லயும் அந்த டியூப் பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே வந்து ஒயிட் கலர் பாசி வருது, அதுல இருந்து மேல ஒரு 3 டியூப் பீட்ஸ் வந்து வச்சு அதுக்கு மேல குட்டியூண்டு அந்த கோல்டன் கலர் பால்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வச்சு ஒரு டிசைன் வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. பிளவுஸோட பேக் நெக்ல அந்த டிசைன் வருதுல, அதுல வந்து அவங்க ஸ்கேல் அப் டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்கேல் அப்னா நல்லா பெருசு பெருசா வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். இதுல வந்து என்னன்னா ஸ்கேல் அப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் வச்சு தைப்பாங்க. அந்த ஸ்கேல் அப் டிசைன்ல வந்து பிளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அவங்க ட்ரை பண்ண அந்த ஆரி ஒர்க் வந்து அந்த ஸ்கேல் அப் டிசைன்ல தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ எங்க கையிலயுமே பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப சிறுசா இருக்கும் அந்த ஸ்கேல் அப் டிசைன் வந்து, அந்த இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அதனால அந்த அளவு கட் பண்ணி தைக்கிறது கஷ்டம் தான். மற்றபடி இந்த பிளவுஸ் டிசைன் வந்து நல்லா இருக்குது, வாங்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கலர் ப்ளவுஸ். இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா பாச கிரீன் சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த கலர் கிரீன் வந்து இது சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கும்போது. என்னோட சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்ட் மேட்ச். ஸோ என்னோட சாரீ வந்து டார்க் கிரீன் வித் பாச கிரீன் கலர் முந்தான வரும். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்தது. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னா ஜஸ்ட் நெக் டிசைன், பேக் நெக் இருக்குல்ல, ஸோ அந்த பேக் நெக்கும் கையோட பார்டர் போர்ஷன் அதில் மட்டும்தான் கொஞ்சம் ஹெவி ஆரி ஒர்க் வந்து இருக்கும். மற்றபடி வந்து அந்த கை பகுதியிலையும் சரி, இல்லை பாடி ப்ளவுஸோட பாடியிலையும் சரி ஒரு சின்ன சின்ன ஆரி ஒர்க் தான் வந்து இருக்குது. மற்றபடி இது வந்து சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இதுலேயும் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருசும் அந்த பெரிய கோல்டு கலர் பெரிய பால் இருக்கும்ல, அதுவும் சின்ன கோல்டு கலர் பால். அப்புறம் உள்ள வந்து மிரர் வச்சிருக்கிறாங்க. அந்த குட்டி உண்டா ஒரு கோல்டு கலர் மிரர் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த கோல்டு கலர் மிரர் வச்சு அதை சுற்றி அந்த பீட்ஸ் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோதான். ஸோ சேம் டிசைன் தான் நம்மளுக்கு வந்து பேக் சைடு நெக்குக்கும் கையோட அந்த பார்டர் போர்ஷனுக்கும் சேம் டிசைன் தான் வந்து நமக்கு வந்து வரும். மீடியமாக ஆரி ஒர்க் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து போகலாம் நம்ம. ஸோ ப்ளவுஸோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 500 தான். அப்புறம் நம்மளுக்கு எப்படின்னு தையல் கூலி வந்து ஒரு 450 to 500 வாங்கினாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 1000 rupees 1100 rupeesக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து சி ப்ளூ கலர் ப்ளவுஸ். இது அகெயின் ஒரு எம்ப்ராய்டிங் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸில் வந்து பேக் நெக் ஃபுல்லாமே வந்து அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் அதில் வந்து ஒரு கொடி போகிற மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி நான் நினச்சது வந்து இது எல்லாமே ஒரு மாதிரி சில்வர் கலர் த்ரெட் வச்சு மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வாங்கினேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் மிக்ஸ்டு இருக்குது. சில்வர் கலர் த்ரெட்டும் இருக்குது, கோல்டன் கலர் த்ரெட்டும் வந்து வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நெக்கு மட்டும் டிசைன் கிடையாது, அந்த ஃப்ரண்ட்டு ஷோல்டரில் இருக்குல்ல, அந்த ஷோல்டர்லேயும் அந்த ஃபுல் டிசைன் வருது. அப்புறம் கை பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து டிசைன் தான். ஸோ ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒரு ப்ளவுஸ் தான். நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப் டிசைனில் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது அந்த ஸ்கேல் அப் டிசைன். ஸோ கட் பண்ணும்போது அவங்க எப்படி கட் பண்ணி தைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்கேல் அப் டிசைன் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. த்ரெட்டு வந்து சில்வர் கலரும் சரி, கோல்டு கலர் சரி, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். கை போர்ஷனும் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் தான் வரும். அதுவுமே வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்குது நமக்கு. அங்கே கையிலையும் வந்து ஸ்கேல் அப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளவுஸ்லேயும் த்ரெட் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் அந்த த்ரெட்டெல்லாம் வெளியே வர மாதிரி எதுவுமே இல்லை. பேக் சைட்லேயும் நாட் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பீஸில் வந்து எதுவுமே டேமேஜ் இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா ப்ளவுஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் அதில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். எல்லா ப்ளவுஸுமே சூப்பராக இருக்குது. ஸோ என்ன மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு சில புடவைகள் நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாரீஸ் வந்து மேட்சிங் ப்ளவுஸ் இல்லாமல் அதை வியர் பண்ண முடியாமல் தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சாரீஸ்க்கு இதில் இருக்கிற ப்ளவுஸ் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.